எல்லாருக்கும் வணக்கம் அக்கா. இது கருடன். ஒரு கெட்டவங்கிட்ட காட்டப்படுற முரட்டுத்தனமான விசுவாசம் பிற்பாடு அவனோட மூஞ்சி முறையை பேக்கிற ஆயுதமா மாறினா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். படத்தோட முக்கியமான 3 பிளஸ் நடிப்பு, டெக்னிக்கல் விஷயங்கள், அப்புறமா திரைக்கதை. இந்த உலகத்துல நடக்கிற எந்த ஒரு பேரழிவுக்குமே மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை தான் காரணமா இருக்கும் அப்படிங்கிற தத்துவம் மூலமா திரைக்கதை விவரிச்சிருக்கிறது அட்டகாசமா இருந்துச்சு. இது ஒரு கன்னட படத்தோட ரீமேக்னு சொன்னாவே அப்படியே எடுத்துக்கிட்டாலும் ஒரு ரீமேக் படத்தை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த படத்தை உதாரணமா சொல்லலாம். குறிப்பா இந்த கதையை மண்வாசனை மாறாம படம் முழுக்க ஒரு விதமான பதட்டத்தோடய பார்க்க வச்சிருக்கிறது டைரக்டரோட புத்திசாலித்தனம். மிகப்பெரிய ஆச்சரியம் சூரியோட நடிப்பு. விடுதலை படத்திலேயே இவன் வேற மாதிரி அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. இருந்தாலும் இந்த படத்துல அவரோட நடிப்பு வந்து அசுரத்தனம். குறிப்பா சொல்லணும்னா இன்டர்வல் சீனும் கிளைமேக்ஸ் சீனும் வெறித்தனம். சசி அண்ணனும் உன்னி முகுந்தனும் சப்போர்ட்டிங் ரோல்ல அட்டகாசம். ஓவராலா சொல்லணும்னா எல்லாரோட நடிப்புமே செம. அந்த கொடுக்கன்னு இழுத்துக்கிட்டு இருந்த யுவன் சங்கர் ராஜாவுக்கு இந்த படம் நெசமாவே ஒரு மாசான கம்பேக். சொல்லிக்கிட்ட அளவுக்கு பெரிய குறைகள் இல்லைனாலும் நிறைய வன்முறை காட்சிகள் இருக்கிறது வந்து இந்த படத்துக்கு கண்டிப்பா ஒரு திருஷ்டி போட்டுதான். ஆனா அந்த வயலன்ஸை வலிஞ்சு திணிக்கல. இந்த படத்தோட கதையே அந்த வன்முறை காட்சிகளை கேட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கு. ஆனா எனக்கு ஒரே வருத்தம் என்னன்னா இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்காம தவற விட்டதுதான். இப்போ இந்த படம் அமேசான் பிரைம் OTT அவைலபிளா இருக்கு. கட்டாயம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.